எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டாப் இன்டர்வியூ கொஸ்டின். லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 13 ரோமன் டூ இன்டிஜரோட சொல்யூஷன தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன பார்க்க முன்னாடி, இந்த ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்குவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னா, பாருங்க நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்க்கோ, இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கோ நீங்க போறீங்கன்னா, ஒரு பேசிக் லெவல்ல இந்த மாரி கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா நீங்க பண்ணிட்டு போணும். ஏன்னா, இது ஒரு இன்ட்ரோடக்டரி கொஸ்டினா இருந்தாலும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப கிளாரிட்டி உங்களுக்கு தேவை இந்த அப்ரோச்ச பில்ட் பண்றதுக்கு. சோ இந்த ப்ராப்ளம் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். அவங்க ஒரு ஸ்ட்ரிங்க குடுத்திருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்து ரோமன் நியூமரல்ஸ்ல வந்து எழுதியிருப்பாங்க. நம்ம அவுட்புட்டா என்ன குடுக்கணும்? நம்ம வந்து நார்மல் இன்டிஜர் அவுட்புட் குடுக்கணும். நம்பர் டெசிமல் சிஸ்டம் அவுட்புட்டா குடுக்கணும். சோ இது எப்படி பண்றதுன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நீங்க இந்த ப்ராப்ளம் பார்த்தோனே நீங்க சொல்லிருப்பீங்க, "ப்ரோ இதெல்லாம் ஒரு கஷ்டமான ப்ராப்ளமா ப்ரோ? நீங்க வெறும் எல்லா கேரக்டர்ஸோட வேல்யூஸையும் ஆட் பண்ணாவே உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும்னு சொல்லுவீங்களே." அது டெஃபினட்டா ஒரு வேலிட் சொல்யூஷன் தான். ஆனா அந்த லாஜிக் வந்து எங்க இடிக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல இதோட ஆக்சுவல் வேல்யூ வந்து சி வந்து 100 கூறும், 10 வந்து எக்ஸ் வந்து 10 கூறும். ஸோ 110 சொல்றோம். இது டெஃபினட்டா கரெக்ட் ஆன்சர் தான். இங்க வந்து எம்எம்சின்னு குடுத்துருக்காங்க. இது வந்து 1000 பிளஸ் 1000 பிளஸ் 100. சரியா? ஸோ அது வந்து 2100 சொல்றோம். அதுவும் கரெக்ட் தான். ஆனா பாருங்க, இந்த சிச்சுவேஷன்ல பாருங்க. இங்க என்ன சொல்லுது? ஐயோட வேல்யூ வந்து 1, அப்புறம் எக்ஸ் சொல்லுது. எக்ஸோட வேல்யூ வந்து 10. சோ இது வந்து 2ம் சேர்த்து நம்ம எனக்கு என்ன வருது 11 வருது. ஆனா நம்மளுக்கு நீடட் அவுட்புட் என்னவா இருக்கும்? 9 இருக்கும். சோ இதுதான் ப்ராப்ளம். அந்த மாரி நீங்க வெறும் இந்த கேரக்டர்ஸோட வேல்யூ வந்து ஆட் பண்ணி நீங்க இன்டிஜர் அவுட்புட் குடுக்க பார்த்தீங்கன்னா, அது தப்பா உங்களுக்கு வரும். சோ இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்போ வந்து நம்ப இந்த வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் பண்றோம், எப்போ வந்து ஆட் பண்றோம். பாருங்க இங்க எக்ஸ் சைன் குடுத்தா நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஆனா எக்ஸ்ன்னு குடுத்திருந்தா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிருப்போம். சோ இது எந்த சிச்சுவேஷன்ல நம்ம கரெக்ட்டா சப்ட்ராக்ட் பண்ணுவோம்னு பார்க்கலாம் இப்போ. பாருங்க. இந்த ப்ராப்ளம் நீங்க கிளியரா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, இங்கேயும் என்ன வருது? 1000, 100 அண்ட் -10. So 1000 plus 100 is 1100 minus 10 னா 1090. So கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்பவோ இந்த ப்ரீவியஸ் வேல்யூ வந்து இட் இஸ் லெஸ்ஸர் தென் த நெக்ஸ்ட் வேல்யூ அப்பன்னு தான் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இங்கேயும் உங்க பாருங்க இந்த வேல்யூ இஸ் லெஸ் தென் இந்த வேல்யூ. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்மாலர் வேல்யூ ஃப்ரம் த லார்ஜர் வேல்யூ. இங்கேயும் எக்ஸோட வேல்யூ ஸ்மாலர் தென் த சி வேல்யூ. ஸோ இங்க வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இங்கேயும் பார்க்கலாம். வேல்யூ, எக்ஸ் வேல்யூ. இங்க வந்து ப்ரீவியஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் த நெக்ஸ்ட் வேல்யூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு. ஸோ சும்மா நீங்க இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணுவீங்க. இங்க வந்து வேல்யூ த ப்ரீவியஸ் வேல்யூ இஸ் ஸ்மாலர் தென் த நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் எப்படி இந்த அல்காரிதம் லாஜிக்ல வந்து கொண்டு வர போறோம்னு பார்ப்போம். ஈஸியா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிக்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரோமன் நியூமரல் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து படிக்காம நம்ம பேக் டு ஃப்ரண்ட் வந்து படிப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ அந்த அல்காரிதம் போய் பார்க்கலாம். ஸோ அல்காரிதம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம வந்து 2 வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுவோம். டோட்டல் அண்ட் ப்ரீவியஸ் வேல்யூ. ப்ரீவியஸ் வேல்யூ என்ன கூறிங்கன்னா, லாஸ்ட் ரெட் கேரக்டரோட வேல்யூ. டோட்டல் என்ன குறிக்குன்னா, உங்க ஃபைனல் இன்டிஜர் அவுட்புட்டா குடுப்பீங்கல்ல, ஒரு டெசிமல் அவுட்புட். அதுதான் குறிக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணி வச்சுக்கணும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. நீங்க வந்து இந்த மேப் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேப் என்ன சொல்லும்னா, ஃபார் ஈச் கேரக்டர் அதோட வேல்யூ என்னன்னு கூறும். அவ்வளவுதான். சோ இப்போ வந்து ஃப்ரம் த லாஸ்ட் கேரக்டர் டு த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து நம்ம இட்ரேட் பண்ணிட்டு போவோம். சரியா? சோ இப்போ வந்து சில இருக்கும் ஃபர்ஸ்ட். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த சியோட வேல்யூ வந்து மேப்ல இருந்து ஸ்டோர் பண்ணிப்போம். மேப்ல இந்த வேல்யூட சியோட வேல்யூ 100. சோ இங்க வந்து கெட் த கரண்ட் வேல்யூ ஃப்ரம் த மேப்னா இங்க வந்து 100ன்னு வச்சுப்பேன். இப்போ பார்க்கலாம். If the current value is less than the previous value. நம்ம இனிஷியல் previous value என்னவா இருந்துச்சு? 0. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு நம்பரே படிக்கல. பாருங்க இந்த சிக்கு முன்னாடி இன்னொரு நம்பரே இல்ல இங்க. சோ இந்த சிக்கு முன்னாடி வேல்யூ இல்லைன்னா நம்ம 0ன்னு வச்சிருக்கோம். சோ இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இஸ் 100 lesser than the previous value. இந்த சி வந்து இஸ் இட் lesser than the previous value? டெஃபினட்டா இல்ல. சோ அப்ப என்ன பண்ணும்? சிம்பிளி நம்ம வந்து டோட்டலுக்கு ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போற முன்னாடி, நம்ம இந்த கரண்ட் வேல்யூ இந்த நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி, நான் இந்த சி வேல்யூ வந்து கரண்ட் வேல்யூக்கு ப்ரீவியஸ் வேல்யூக்கு ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இந்த கரண்ட் வேல்யூ வந்து இங்க போயிடும். ஸோ இது வந்து 100 ஆகும். சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் போலாம். இந்த எக்ஸ் கேரக்டருக்கு வந்திருக்கும். ஸோ எக்ஸ் கேரக்டரோட வேல்யூ என்ன? 10. ஸோ கரண்ட் வேல்யூ வந்து 10. ப்ரீவியஸ் வேல்யூ என்ன வந்துச்சு? 100. சரியா? இப்போ நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. current value is less than the previous value. So previous character value வந்து 100, current value வந்து 10. So இங்கேயும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து படிக்கும்போது இத இங்க வந்து the current value 1 இருக்கும், previous value 10 இருக்கும். So current value is less than the previous value. அப்ப என்ன பண்ணும்? நம்ம டோட்டல்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும். So அதுதான் பண்ண போறோம் இப்போ. So டோட்டல்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா
ஸோ இந்த 10 வந்து நான் டோட்டல்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ இது வந்து 90 ஆயிடுச்சு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் கேரக்டருக்கு படிக்கிற போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணும், ப்ரீவியஸ் வேல்யூ வந்து கரண்ட் வேல்யூ அப்டேட் பண்ணும். ஸோ இங்கேயும் 10 ஆயிடுச்சு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ போலாம் 1000. ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ வந்து 1000 இருக்கும். ஆப்வியஸா அந்த 1000 இஸ் கிரேட்டர் தென் த ப்ரீவியஸ் வேல்யூ 10. ஸோ இது வெறும் ஆட் பண்ணீங்க. ஸோ 1090 ஆயிரும். அப்புறம் இந்த கரண்ட் ப்ரீ ப்ரீவியஸ் வேல்யூக்கு இந்த கரண்ட் வேல்யூ போட்டு வச்சுக்கோங்க. இரேஸ் பண்றேன். நல்லா படிக்கிறீங்க. நெக்ஸ்ட். ஸோ இங்க வந்து 1000 வந்துரும். இங்க வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் போலாம் நீங்க. ஸோ இப்போ சிக்கு வந்திருக்கோம். சியோட வேல்யூ வந்து 100. சரியா? இப்போ மறுபடியும் பார்க்கலாம். கரண்ட் வேல்யூ ஹாஸ் பிகம் லெஸ்ஸர் தென் த ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ கரண்ட் வேல்யூ வந்து லெஸ் தென் த ப்ரீவியஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஸோ இந்த 1090ல இருந்து இந்த 100 வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ 1090ல இருந்து 100 வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 990 ஆயிரும். அப்புறம் வந்து கரண்ட் வேல்யூ வந்து ப்ரீவியஸ் வேல்யூ வந்து போட்டுருவீங்க. ஸோ கரண்ட் வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூல வந்து போட்டா என்ன ஆகுங்க? இங்க வந்து 100 வந்து நிற்கும். சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் போலாம். ஃபைனல் கேரக்டர் 1000க்கு. ஸோ 1000 இங்க கரண்ட் வேல்யூவா இருக்கும். இப்போ வந்து கரண்ட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் த ப்ரீவியஸ் வேல்யூ. கரண்ட் வேல்யூ கிரேட்டர் தென் த ப்ரீவியஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளி நம்ம இங்க வந்து 1000 வந்து ஆட் பண்ணிடுவோம். டோட்டலுக்கு 1990 ஆயிரும். அப்புறம் ப்ரீவியஸ் வேல்யூ வந்து இந்த 1000க்கு அப்டேட் பண்ணிடுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுவோம். பாருங்க இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்க் வெளியில வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இட்ரேட் பண்ண தேவையில்லை. ஃபைனலா நம்ம ஃபைனல் ஆன்சர் இங்க 1990ல இருக்கு. அது வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணா இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இப்படிதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். கோடா பார்த்தோம் குயிக். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேப் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த மேப் என்ன கூறும்? ஃபார் ஈச் ஆஃப் த கேரக்டர்ஸ் அதோட இன்டிஜர் வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொல்லும். ஸோ அதான் பண்ண போறோம். ஸோ ஹேஷ் மேப் ஆஃப் கேரக்டர் இன்டிஜர் மேப் இஸ் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப். இப்போ அந்த மேப்பை கிரியேட் பண்ணி வச்சோம். அதுக்குள்ள வேல்யூஸை போடணும். ஸோ அது சிம்பிள் ஆகிறதுக்கு நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தேன். அதை இங்க பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஃபார் லூப் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவை? 2 விஷயம் தேவை. நம்ம டோட்டல் வேரியபிள் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் வேரியபிள். டோட்டல் வேரியபிள் என்ன கூறும்? நம்ம ஃபைனலா நம்மளோட இன்டிஜர் ஆன்சர் வந்து ஹோல்ட் பண்ணும். நம்ம ப்ரீவியஸ் வேரியபிள் என்ன வந்து ஹோல்ட் பண்ணும்? அந்த லாஸ்ட் வர கேரக்டரோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்றேன். அப்புறம் இன் prev இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் 0ன்னு இனிஷியலைஸ் பண்றேன்? இது வரைக்கும் நீங்க அந்த ஸ்ட்ரிங்கை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டரையும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. And remember, in the previous value should be smaller than the Roman numeral value. Least Roman numeral value ஓட definitely 0 smaller தான் இருக்கும். ஏன்னா least Roman numeral value வந்து I ஆகும். ஓகேவா? இப்போ இந்த string வந்து last to first வந்து படிக்க போறோம். For int I is equal to நம்ம last to first படிக்கணும்னா என்ன பண்ணும் ஜாவால? -1 I greater than equal to 0 and I minus minus. So last index to 0th index இந்த algorithm பின்னாடி இருந்து வரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன தேவை? இந்த current value வந்து நம்மளுக்கு தேவை. So current value எடுக்கிறது ரொம்ப சிம்பிள். int cur is equal to map dot get எந்த கேரக்டரோட வேல்யூ எனக்கு தேவை? இந்த I இண்டெக்ஸ்ல இருக்க கேரக்டர். அது ரொம்ப சிம்பிள் டு கெட். So s dot char at I. ஸோ இந்த கரண்ட் இண்டெக்ஸ் இருக்க கேரக்டரோட உங்களோட ஆக்சுவல் இன்டிஜர் வேல்யூ வந்து எடுப்பீங்க. ஸோ எக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லொகேஷனை ஃபர்ஸ்ட் இந்த எஸ் டாட் கேரட் ஐ வந்து அந்த எக்ஸை கொடுக்கும். மேப் டாட் கெட் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு 10 வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல்ல ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். அது ரொம்ப சிம்பிள். நான் வந்து இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். பிளஸ் ஈக்குவல் டு. ஸோ கண்டிஷன் என்ன வந்துச்சு? இஃப் த கரண்ட் வேல்யூ is smaller than the previous value நீங்க டோட்டல்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா டோட்டல்ல இருந்து நீங்க வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் பண்ண போறோம். டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு கர் இஸ் லெஸ் தேன் த prev. கர் லெஸ் தேன் த prev இருந்துச்சுன்னா நீங்க டோட்டல் மைனஸ் போடுவீங்க. ஸோ மைனஸ் ஆஃப் கர் இல்லைன்னா கர்ரை வந்து ஆட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போற முன்னாடி நீங்க ப்ரீவியஸ் வேல்யூ வந்து கரண்ட் வேல்யூவா மாத்திடுவீங்க. அவ்வளவுதான். ஃபைனலா நீங்க இந்த அல்காரிதம் முடிச்சு நீங்க ரிட்டர்ன் ஆஃப் டோட்டல் கொடுத்தா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஈஸியா சால்வ் ஆயிடும். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இந்த ப்ராப்ளம் நம்ம ஜாவால சால்வ் பண்றோம். நான் பைத்தன் சிபிபி கோடையும் போட்டிருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் போட ட்ரை பண்றேன் இன்னைக்கு. நீங்க இந்த வீடியோஸ் பத்திலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுவீங்க. நம்ம 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்
கொஞ்சம் கிட்டவா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சொல்லுங்க. அவங்களும் இந்த சேனல் பார்ப்பாங்க. அவங்களும் கத்துப்பாங்க. நான் கூடிய சீக்கிரமா இந்த சீரிஸோட இன்னொரு வீடியோவோட உங்கள வந்து பார்க்குறேன். அதில கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.